ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் பேய் மழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பதிவாகும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல வானிலை அறிக்கையில நம்ம சொல்லியிருக்கிறோம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரமாகக்கூடிய நாட்கள் ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகள்ல மிக தீவிரமான மழையும், இன்று மற்றும் நாளை பொறுத்தவரைக்கும் பகுதியான மிதமான மழையாகவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரியாக நமக்கு பகல் 2 மணி வரைக்கும் பெரிதளவுல எந்த மாற்றமும் நமக்கு இருக்க போறதில்ல. ஆனால் நீங்க 3 மணி அல்லது 4 மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள்ல மேகக்கூட்டங்கள் வருகிறத பார்க்க முடியும். இரவு நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பகுதியாக இன்றும் நாளையும் கனமழையானது இருக்கும். ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதி இந்த 2 நாட்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல தொடர்ந்து பதிவாக போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழை இருக்கும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் இருக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதும் அடுத்த ஓரிரு நாட்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு இடைவிடாத மழை பொழிவுகள் மாலை நேரங்களில் தொடங்கி இரவு நேரங்கள் வரைக்கும் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். முதற்கட்டமாக வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதிகமான வெயில் இப்போ இங்கே தாங்க பதிவாயிட்டு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமாய் கொண்டிருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற விதமாக ஜூன் 11 மற்றும் 12ஆம் ஆகிய இரு தேதிகளிலும் தரை காற்றுடைய வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை இரவு நேர இடிமழை, அதாவது குறிப்பாக வெப்பசலன இடி மழை பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழையாக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். கடலோர பகுதிகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த 2 தேதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் மழை கிடையாதுன்னு கேட்டால் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பகுதியான ஒரு மழையாக இருக்கும். மற்றும் உள் மாவட்ட பகுதிகளிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பெரும்பாலான இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் இது ஜூன் 11 மற்றும் 12 ஆகிய இரு தேதிகளிலும் தரை காற்றுடைய வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழையாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 தேதிகளிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். தரை காற்றுடைய வேகமும் நமக்கு மிக அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை உறுதியாகியிருக்கு. உள் மாவட்டத்திலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான தரை காற்றுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக பதிவாகி வரும் இந்த சூழ்நிலையில் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக தீவிரமடையும். கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் அடுத்த ஓரிரு நாட்களில் வலுவான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். டெல்டாவிலையும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஜூன் 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மிதமானதுலேருந்து கனமழை வரை பெரும்பாலும் பதிவாகும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிக மிக தீவிரமான கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. ஜூன் 12ஆம் தேதி அன்று ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரம் வரைக்குமாவது நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக இருக்கும். ஜூன் 12ஆம் தேதி அன்று அநேக இடங்களில் கனமழையானது புரட்டி போடும். ஆகவே நமக்கு மழை வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜூன் 12ஆம் தேதி அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். டெல்டா முழுவதுமாகவே மழை பதிவாக வாய்ப்பு. புதுக்கோட்டை, திருச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த தேதிகளில் கனமழையானது புரட்டி போடும். காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகரித்து காணப்படும். தரை காற்றும் நீங்கள் வலுவாக எதிர்பார்க்கலாம். ஆகவே ஜூன் 12 தேதி வர்றதுக்குள்ள கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் பலத்த மழையானது தீவிரமடையும். ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டும் சில இடத்துல மழை கொஞ்சம் பதிவாகாது. சில இடத்துல மட்டும் கனமழையாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதாவது நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த மலைப்பகுதிகள்
குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான கனமழை வந்து தீவிரமடையும். அதே போல் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில், நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கடுமையான கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் இடைவெளி விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக மழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, அதை தொடர்ந்து தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் சற்று மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கு. ஓரிரு இடங்களில் பகுதியாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலை பகுதிகளில் கண்டிப்பா மிக கனமழை இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல, அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான உதகமண்டலம், நமக்கு வந்து குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலான்ச்லாம் வந்து கனமுதல் மிக கனமழை படிப்படியாக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், மற்ற இடங்களில் கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கேரளா மற்றும் கர்நாடகாவில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை தொடர்ந்து தீவிரமடையும். இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்ப கட்டத்திலேயே பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்தாங்க கேரளாவில். அந்த அளவுக்கு பாருங்க மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக புரட்டி போட்டது. தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு வலுவான கனமழை கூட நமக்கு வந்து தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு. கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் தினந்தோறும் கனமழையாக பெய்து கொண்டிருக்கு. பெங்களூரு பகுதிகளில் எப்பொழுது மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உள் கர்நாடக பகுதிகளிலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பெங்களூரு பகுதியில் இருக்கிறவங்க கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் நமக்கு இந்த வாரம் முடியறதுக்குள்ள வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாத 16ஆம் தேதி 18 வாக்கில் அந்தமான் பகுதிகளிலும், மே இறுதியில கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் தொடங்கியதை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு அடுத்து வரப்போகிற மாதங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நமக்கு ஜூனை விட இன்னும் அதிகமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக காத்திருக்கு. அதனால் தென்மேற்கு பருவமழை எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்குன்னா இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் வேணால் சில இடங்களில் மழை பற்றாக்குறை ஏற்படலாமே தவிர தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.